அனைவருக்கும் வணக்கம். யோகா நாகை சார்பாக சில ஆலோசனை. அது எப்படின்னா, எல்லாத்துக்கும் சுயமாக செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்ம நெகத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதோட உள்கருத்தோட ஹெட்டிங் என்னன்னா, நம்ம ரத்தம் நல்லா இருக்கா இல்லையா. ரத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்துறது. ரத்தம் எப்படிங்க கெடும் அப்படின்னா, அதை சில வழிமுறைகளாலையும் உணவுனாலையும் சில நம்மளுடைய ஆகாரத்தினாலையும் இந்த உணவு ஒரு ரத்தமாக விஷமாக மாறுது. இப்போ இதை குணப்படுத்தணும் அப்படின்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம நெகத்தை குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தி பார்த்தீங்கன்னா கருப்பு இருந்தால் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கருப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்கும். சிலவங்களுக்கு வெள்ளை கலராக இருக்கும். இந்த வெள்ளை கலராக இருந்தாலும் பிரச்சனை தான், ரோஸ் கலராக இருந்தால் பிரச்சனை இல்லை. சிலவங்களுக்கு கருப்பு இருக்கும். இந்த மாதிரி கருப்புகள் இருக்கு, அதை குணப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சில நான் இதை சொல்லக்கூடிய விஷயங்களால நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தினா என்ன ஆகும்? உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கிறேன். எப்படி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது அப்படின்னா, முதல்ல நம்ம தண்ணி குடிக்கணும். உடல் எடைக்கு தகுந்தவாறு தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரு கிலோ நம்ம எடை அப்படின்னா 50 ml தண்ணி குடிக்கணும். இது ஏசி ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னா 40 ml தண்ணி குடிச்சா போதும். ஒரு கிலோவுக்கு அப்படின்னா ஒருத்தர் 80 கிலோனா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க ஒரு நாளைக்கு. சரி, இந்த 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். அடுத்தது இதில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றணும். ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றணும் அப்படின்னா அருகம்புல் தான். இந்த அருகம்புல்ல காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 48 நாள் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளியே வரும். சரி, இதை முத்திரை மூலியமா சொல்லுங்க. யோகாவில் சொல்றதுனால முத்திரை மூலியமா சொல்லுங்க அப்படின்னா விசிறி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த கைகளை கட்டை விரலை கொண்டு போய் மோதிர விரலோட இணைக்கிறது கழிவு நீக்க முத்திரைன்னு சொல்லுவாங்க. விசிறி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரைகள் விசிறி முத்திரை, கழிவு நீக்க முத்திரை, டிக் டாக்ஸ் முத்திரை, இப்படி இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. இந்த முத்திரையை காலையில சாயந்தரம் இருவேளையும் நல்லா மடியில் அப்படி வச்சுட்டு நல்லா மூச்சை சுவாசத்தை இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வெளியே போகும். இதுக்கு ஒரு குறிப்பு இருக்குங்க. இது யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னா விதிமுறைகள் இருக்கு. என்ன விதிமுறை அப்படின்னா, உடம்புல தேவையில்லாத பொருள் ஸ்டெண்ட் வச்சிருப்பாங்க, காலுக்கு பிளேட் வச்சிருப்பாங்க, கைக்கு பிளேட் வச்சிருப்பாங்க, பல்லுல வேர் சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த முத்திரை பண்ணக்கூடாது. இது படிப்படியாக பண்ணும்போது வாய் துர்நாற்றம் வரும், நம்ம போகிற மோஷன் ஸ்மெல் வரும், வேர்வை ஸ்மெல் வரும். ஏன்? கழிவுகளை வெளியே தள்ளுது. எதன் மூலியமாக தள்ளுது அப்படின்னா, எச்சிகள் மூலியமாகவும் வேர்வைகள் மூலியமாகவும் மலம் மூலியமாகவும் சிறுநீரகம் மூலியமாகவும் வெளியே தள்ளும். இது மூலியமாகவும் பண்ணாலும் இந்த கழிவுகளை சுத்தப்படுத்தலாம். அதுக்கு பிறகு அடுத்த முத்திரை வர்ண முத்திரை. நம்ம உடம்புல நீர் சேகரிக்கிறதுக்கு சுண்டு விரல் கட்டை விரல் ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா வர்ண முத்திரைன்னு வேணும். இது உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் தண்ணீர் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த முத்திரைகள் பயன்படும். சரி, உணவு சொல்லுங்க அப்படின்னா பீட்ரூட் சாறு தோல் சீவாம கழுவி விட்டு சாப்பிடுங்க. எந்த உணவையும் தோல்ல தான் சத்து இருக்கு. அதனால மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டா கழுவிட்டு அதை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிறிய குறிப்புக்கு என்ன குறிப்புனா, கோபப்பட்டா ரத்தம் சூடாகும், அழுக்காகும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. கோபத்தை குறைங்க. வாழ்க.